மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, தாயாம் திரு அவை இன்று இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாளை பற்றி சிந்திக்கவும், நாம் நமது வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறவும், அன்னை மரியாளை தொடர்ந்து புகழவும், நமது குடும்பத்திலே அவரை மையமாக வைத்து நாம் வாழவும் இறைவன் நம்மை அழைக்கின்றார். அன்னை மரியாள் கல்வாரி மலையில் சந்தித்த துயரங்களை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எந்த நதிகளும் கடலாக முடியாது, ஆனால் கடலில் கலக்கலாம். எந்த மனிதர்களும் இறைவனாக முடியாது, ஆனால் இறைவனோடு இணையலாம். ஆம், அன்னை மரியாள் இறைவனோடு இணைந்த ஒரு உன்னதமான மனிதர். தனது வாழ்க்கையில் சந்தித்த துயரங்களை இறைவனோடு இணைத்து, இது எனக்கு வந்த வேதனை அல்ல, மாறாக இது கடவுளின் சித்தம் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தவள்தான் அன்னை மரியாள். தனது கருவறையிலே சுமந்த குழந்தையை சிறு வயதிலே தாளாட்டி பாராட்டி சீருட்டி அழகை பார்த்த அந்த ஒரு அழகான சம்பவங்களை மனதில் கொண்டு, ஆனால் இறுதியிலே கல்வாரி மலையிலே ரத்தம் சிந்தி தனது மகன் இறக்கும் தருவாயிலும் சிந்தித்து கொண்டு இது இறைவன் திட்டம் என்பதை புரிந்து கொண்டு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தாள். ஆம், இறை இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதரமே, நாமும் நமது வாழ்க்கையில் நமது குடும்பங்களிலே சந்திக்கக்கூடிய சவால்களை, நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களை, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொறுத்து கொள்ள முடியாத துன்பங்களை இறைவன் மத்தியில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அன்னை மரியாளை போன்று நாம் வாழ முடியாது என்பது நமக்கு தெரிந்த உண்மை. ஆனால் அன்னை மரியாளை மையமாகப்படுத்தி கொண்டு நமது குடும்பத்திலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து வாழும் பொழுது நமது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். அன்னை மரியாளை மையப்படுத்தி வாழ்வோம், ஜெபமாலை செய்வோம், ஜெபம் செய்வோம், புனிதமான வாழ்க்கை வாழ நாம் முயற்சிப்போம். அன்னை மரியாளோடு நமது குடும்பத்தை தியானித்து நமது வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாள் பாதத்தில் வைத்து நாம் விண்ணகம் அடைய ஜெபமாலை எளிமையான வழி என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கை வாழ்வோம். இறைவன் இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாள் வழியாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மரியே வாழ்க. ஜெபம். வியாகுல மாமரியே, சிலுவையடியில் உம் திருமகன் இதோ உம் தாய், இதோ உம் மகன் என்ற இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதால் நீர் கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கும் அனைத்துலக மாந்தருக்கும் தாயாக இருக்கின்றீர். ஆகவே இதோ உம் திருமுன் அமர்ந்திருக்கும் நாங்கள் எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இதுவரை உமக்கும் உம் திருமகனுக்கும் விரோதமாக பாவங்களை செய்து உங்களுக்கு மனவேதனை அளித்திருக்கின்றோம் என்பதை நினைத்து துன்பப்படுகின்றோம். இனியும் இப்படிப்பட்ட பாவங்களால் உங்கள் இதயங்களை நோக பண்ணாமல் நல்வாழ்வு வாழ்ந்திட எங்களுக்கு உம் திருமகனிடம் பரிந்து பேசியருளும் தாயே. ஆமீன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜபிக்க வேண்டிய ஜபம். வியாகுல் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய நாளிலே செய்ய வேண்டிய நற்செயல், அன்னை மரியாவை குறித்து ஒரு திருப்பலி ஜெபித்தல் அல்லது திருப்பலியில் பங்கேற்று அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்தல். மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் தான் சந்தித்த துயரங்கள், முக்கியமாக கல்வாரி மலையிலே சந்தித்த ஒரு முக்கியமான துயரம், நான் எனது வாழ்விலே சந்தித்த ஒரு பெண்மணி தனது வாழ்க்கையில் பகிர்ந்து கொண்டதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன். திருமணமாகி 17 வருடங்கள் ஆகி குழந்தை பாக்கியமில்லை என்று அவள் ஒரு நாள் அன்னை மரியாளிடம் வேதனையோடு ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த மாலை வேளையிலே நான் அவரிடம், நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், உங்களது ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும் என்று நான் கூறினேன். சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது நான் அந்த பெண்ணிடம் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னது, திருமணமாகி 17 வருடங்கள் ஆகிறது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் ஜெபிக்காத நாட்களே கிடையாது, எனது நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் ஏன் என் தாய் கூட என்னை பார்த்து ஏளனமாக பேசிய நாட்கள் உள்ளது. ஆனால் இந்த நேரத்திலே நான் அன்னையிடம் வேண்டி ஜெபிக்க வந்திருக்கின்றேன். அன்னை மரியே, உன்னை போல நானும் தாய்மை அடைய வேண்டும், எனக்கு ஒரு புதுமை செய்ய வேண்டும். எத்தனையோ பேருக்கு பல புதுமைகள் செய்கின்றார், ஆகவே எனக்கும் ஒரு புதுமை செய்து எனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று அந்த அன்னையிடம் நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் என்று கூறினாள். ஆம்,
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பெண்மணியிடம் நானும் சொன்னேன், தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 3 அருள்மறையை தொடர்ந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக அன்னை மரியாள் உங்களுக்கு புதுமை செய்வார் என்று. 1 வருடம் கழித்து அந்த பெண்மணியை நான் இன்னொரு ஆலயத்திலே சந்திக்கும் பொழுது குழந்தையோடு பார்த்தேன். அந்த பெண்மணி சொன்னது, எனக்கு நடந்த ஒரு பெரிய புதுமை. இப்பொழுது நான் எனது குடும்பத்திலே நானும் என் கணவரும் எனது குழந்தையும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இந்த குழந்தை எங்களை இணைக்கும் ஒரு பாலமாக அன்னை மரியாள் எங்களை வழிநடத்தினாள். நான் துன்பங்களோடு துயரங்களோடு அன்னை மரியாள் பாதத்தில் எனது வேதனைகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கினேன். அன்னை மரியாள் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தந்தார். ஆகவே இந்த நேரத்திலே அன்னை மரியாளுக்கும் இயேசுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் என்று அந்த பெண்மணி தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாள். ஆம், நாமும் நமது வாழ்விலே பல புதுமைகள் நடக்கின்றது. நாம் அது சம்பவங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோம். மாறாக அன்னை மரியாள் நம்மோடு பயணிக்கின்றாள் என்பதை உணர்ந்து நாம் ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் அன்னை மரியாள் வழியாக நமது குடும்பங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.